மீர் அவர்களை. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமா தான் இருந்தது. தியாகராஜ பாகவதர், சின்னப்பா தேவர், அப்புறம் எம்ஜிஆர், சிவாஜின்னு. அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் கழித்து இயக்குநர்களுக்காக ஒரு சினிமா, இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. அது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்திலேருந்து அப்படியே மாறி அப்புறம் பாலச்சந்தர், பாரதிராஜா படம். அது ஹீரோ யாருன்னா கிடையாது, பாரதிராஜா படம், பாலச்சந்தர் படம். இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பு செஞ்சது. அது சத்யஜோதி படம் நல்லாயிருக்கும். சத்யா மூவிஸ் வேறு யாருக்கும், சத்யஜோதி வேறு. இப்போ ஏவிஎம்னா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும், அந்த பிராண்டு வேறு. ஆனால் நல்ல படங்கள் இப்போ சத்யஜோதி இருக்கும், சூப்பர் குட் படம் அப்படின்னு. அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர். அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள், சூளம், இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர். அவர் ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டைரக்ட் பண்ணார் அவர். அந்த கம்பெனியோட பேர் பார்த்தோடனே படம் நல்லா இருக்குன்னு தோணும். அதற்கு பின்னால் இப்போது அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு. முதல்ல நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பேர் வைக்கும் பொழுது சரி, எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே தான் பிறந்த இடம், பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீலம்னு தூக்கி வச்சிட்டாரு, அப்படி தான் தோணுச்சு. அது தோணுற இயற்கை தானே. ஆனால் நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் இந்த தலைமுறைக்கு அடுத்து வேறு ஒன்றை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாருன்றது தெரியும். அவர் நினச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ஸ் கூட வச்சுருக்கான். ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வர்ற எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது, ஒரு மரியாதைக்குரிய படமாக இருக்குது. அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நான் சாகிற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா, இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தையும் எடுத்துருவாங்க, கொஞ்சம் மாறிடுவாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாது. இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னோடனே நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது, எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார். தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவாக நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம். அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை. அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்தினானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. அது தேங்காய் சீனிவாசன் போல் ஒரு சீனியர் நகைச்சுவை நடிக்கும்போது அது சேரலை. அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் வச்சு. அதுக்கு பின்னாடி நான் குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் 2016 ஸ்பிரிட்டுன்னு ஒரு மலையாள படம், மோகன்லால் சார் நடித்தது. அந்த படம் பார்த்துட்டு கருப்புள்ளியப்பன் தான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறீங்க பாருங்கன்னாரு. எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டேன். நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில். எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ குப்பை கதையோ நம்ம கதையிலே எடுத்துருவோன்னு சரி முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச எந்த ஹீரோ ஒத்துக்கலை. இவ்வளவு மோகன்லால் சாரை விட இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க. அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை. சரி, நான் அதோட அப்படியே வச்சுட்டேன். சரி, அப்போ என்றைக்காவது நம்மளே நடிச்சுக்கிறோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி இந்த பிரச்சனைலாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும்னு அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இதுக்கிடையில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்தது, ஜெயசூர்யா நடித்தது. ஒரு குடியோட கொடுமையை, ஒரு குடி நோயாளியை பற்றி. சரி, நான் அந்த படத்தை ஸ்பிரிட்டு தான் எடுக்கலை, இதை வாங்கி உடனே எடுத்துருவோம். ஏன்னா அதில் கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது. இப்போ மோகன்லால் சார் பண்ணுறதை நம்ம போய் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு ஸ்டைலாக இருக்கிற ஒரு எஜுகேட்டட் போல் இருக்கிற ஒருத்தன் இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஒரு பெரிய சிந்தனையாளன் குடி நோயாளியாக எப்படி இருக்கான், அவன் தன்னை குடி நோயாளின்னு ஒத்துக்கிறானா இல்லையான்றது தான் அந்த படத்தோட கதை.
இது கரெக்டாக இருந்துச்சு. வெள்ளம் ஜெயசூர்யானோடனே சரி நம்மள மாதிரி தான் தாடி கீடி வச்சுருக்காருன்னு அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது, நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, வேறு ஒருத்தர் யாரோ வாங்க போகிறாருன்னு. ஏன்னா இந்த எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன், இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் ராதா தான், அங்கேருந்து வந்தவன் தான் நான். அதனால் அந்த படத்தை எடுக்க முடியலன்னு அப்புறம் நானும் என்னோடய அசிஸ்டண்ட்டும் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும். அது காரணம் என்னென்னா, எங்களோட ஃபேமிலியில் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான் இந்த மாதிரி. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்டேட்லேயே 6th வந்தவன். ஸ்டேட்லேயே 6th. அவன் நாசமாக போனது குடியில் தான், அதுலேருந்து மீளவே இல்லை. இது மாதிரி என்னோட பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையில் நின்று இருக்காங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான். அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஅடிக்ஷன் சென்டர் இருக்குது. அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான். அவன் முன்னாள் ட்ரக் அடிக்ட்டு, அவன் தான் நடத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு தெரியும். அங்கே வந்து என்னோடய அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன். அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு முதல்ல தெரியாது. நான் கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவன் சொல்கிறான் என்னை தெரியல அவனுக்கு அப்படின்னா. தெரிலன்னா அவன் சொல்கிறான் ஒன்றா தான் நம்மலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பித்து அவன் இந்த கதையை பூரா சொல்கிறான். என்னடா அண்ணே ரொம்ப மோசமாக போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு இங்கே சைதாப்பேட்டையில் அதே மாதிரி ஒரு டிஅடிக்ஷன் சென்டர், அங்கேயும் நான் போயிருக்கேன் நான். அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதினேன். எழுதி வச்சாச்சு, பிகினிங் டு எண்டு. நானும் என்னோடய அசோசியேட் எழிலும் சேர்ந்து. அன்றைக்கி ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிக்கிறார், பார்த்து முடித்தோடனே தெரிஞ்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க பாட்டில் ராதாவில். இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா வேறு தான் எடுக்கணும். இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம். அப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம். எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா அது சர்பேட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு மென்டல் அசைலம் இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணுன்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தர் ஓடி போய் சற்றை இனிமேல் இறக்குனான்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அதுபோல் டிஅடிக்ஷன் சென்டர்னு தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம். அப்படி ஒரு படம் அது மிகச்சிறப்பாக. அதாவது ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா? ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சரியாக சொல்லலைன்னு தெரில. இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது. இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட். மாறன்லாம் பின்னிருக்கார் ஃபஸ்ட் ஹாஃபில் எக்ஸ்ட்ரானரியாக. போகிற போக்கில் அதுவும் ஓபியில் டைலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்கள். அங்கங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் இதை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. சமீபத்தில் இந்த படத்தை குட்லக்கில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லேயும் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். படம் போட்டதுலேருந்து வெற்றிமாறன் தான், வேறு யாரும் இல்லை. சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை. அவர் இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு எந்திரிக்கிறாரு. என்னங்க இப்படி நான்லாம் சிரிப்புன்னு பேப்பரில் எழுதியிருந்தாலே சிரிப்பேன், இது என்னங்க இவ்வளோ அப்படின்றாரு. நானும் சிரித்தேன், ஆனால் இப்படிலாம் சிரிக்கலை. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒருவேளை நக்கல் அடிக்கிறாங்களான்னு. உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட இன்ட்ரோல் பிளாக் ஒன்று இருக்குது. அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து இப்படி இந்த ஒரு படத்தை இன்ட்ரோல் பிளாக் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் ஃபிக்ஸ் அந்த பையன் தான் நினைக்கிறேன். அவன் தானே? அவனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. அவன் இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு வேலை பார்க்குறான், மொத்த பேரையும் பயமுறுத்திட்டான். அவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டான். சரி, இப்படி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனால் டெட் கான்ட்ராஸ்டாக ஒரு எமோஷன் படம் ஃபுல்லாக. இப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுத முடியும்? கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. படத்தோட பிகினிங்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட அவங்கள வந்து சும்மா இருக்க விடலை. ஜான் விஜயெல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார். பிரமாதமாக அந்த கேரக்டரு. இதில் இந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்துச்சு இல்லையா, அதான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. அவ்வளவு அழகாக அவ்வளவு மெச்சூர்டாக. நான் சொன்னேன் இல்லையா மதுரையில் என்னோடய ஃப்ரெண்டுன்னு, அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு. இந்த செகண்ட் ஹாஃப் என்னடான்னா அது வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது, கம்ப்ளீட் எமோஷனில் இருக்குது. இப்போ லிங்கு சொன்னார் இல்லையா, அவன் போயிடக்கூடாதுன்னு. அந்த காட்சி இன்னொரு இடம். அதாவது புருஷன் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்குது.
அந்த சமைப்பாங்க, அந்த மீன் பொரிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துடுவான் அப்படின்னு. இந்த வர்றேன்ட்டு போனவன் கூட 2 குடியானோட இந்த சைக்கிளில் போவான் பாருங்கள், அப்படியே போயிட்டு நான் இந்த வந்துடுறேன்னு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்துருக்கேன், வாழ்ந்துருக்கேன், எல்லாமே தெரியும். இந்த கேரக்டரை வந்து இப்போது குரு சோமசுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை, நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். இவ்வளவு சிறப்பாக ஒருத்தன் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க ஹீரோயின் சஞ்சனா, அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேறு மனநிலையில் தானே இருக்கும். அப்படி இருக்கணும் ஒன்று, ஒரு கேரக்டராக சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு மிடில் கிளாஸு, அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் இருக்க முடியலை, அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன். இப்போ நம்ம எழுதுனா கூட அது அவ்வளோ தைரியமாக எழுதுவோமான்னு தெரில. குரு சோமசுந்தரம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க. அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு புருஷன் நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க. வந்தவுடனே நான் திருந்திட்டேன், நம்ம உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே நம்ம என்ன செய்வோம்? சரி வாங்க ஆகா கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். செம்ம டைலாகு போடா நாயே, எக்ஸ்ட்ரானரி. நீ திருந்துவ, இதை நீ சொல்லுவ, நான் வந்து கேட்கணுமா? என் 10 வருஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்கிற அந்த இடம் இருக்கு பாரு. எவ்வளவு கனவுகளோட இது போல் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். நான் இன்றைக்கி அந்த பொண்ணுங்க 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க, ஒருத்தவங்க துபாய் போயிட்டாங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒருத்தன் போராடிருக்கான். ஒரு பொண்ணு போராடி 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 அவனை மீட்டெடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும். எத்தனை டிஎடிஷன் சென்டர் கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான், அழுகுவான், நான் காலில் விழுகிறேன், என்னை மன்னிச்சிரு, நான் திருப்பி வந்துடுறேம்மா. வந்து ஒரு 10 நாள் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது அப்படியே போய் போய் அந்த மனைவியோட அந்த வார்த்தையை நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க. படத்தோட எண்டு ஷாட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன் தான். ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இருக்காது. அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க டைலாக் டெலிவரியோட, மிக பிரமாதமாக இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் இவர் நல்லா நடிச்சிருக்காரு. மாறனெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். மாறன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியாக. ஜான் விஜய் அப்படி பார்த்துட்டு, ஜான் விஜய் நான் பெருசாக ரசித்ததில்லை, ஷார்பேட்டா தவிர. அவர் நானும் ஒரு படம் நடிச்சிருக்கோம், அந்த படம் பாதியிலே நின்றுச்சு. ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதமாக அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்காரு. ஒரு நல்ல திரைப்படம் அது உருவாக்கும்போது தனக்கான ஆட்களை கலைஞர்களை சேர்த்துக்கிறோம், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதுபோல் அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பாட்டில் ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கும்ன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். மற்றபடி சான்றோடன் பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு. உங்கள் பேச்சுக்கு இங்கே யாரும் கைதட்ட தயாராக இல்லை, உங்கள் பாட்டுக்கு தான் கைதட்டினாங்கல்ல எல்லோரும், அப்புறம் என்ன? இல்லை அதுதான் நீங்கள் கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது. ஸோ அதனால் எல்லோரும் மிகச்சரியாக பண்ணியிருக்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு குடி ஒரு நோய் அப்படின்றத ஒருத்தர் உணரணும். இன்றைக்கி அதை நோயின்னு உணராமல் பல பேர், இதை சீனிராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு. சார் அது ஒரு நோய் சார், அது குடி ஒரு நோய், அது நோயின்னு எவன் உணர்றானோ அவன் தான் சார் அதுலேருந்து வெளியில் வர முடியும். நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் இதை என்கிட்ட சொன்னான். சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார், இப்போ நான் வந்து அதுலேருந்து வந்துட்டேன், ரொம்ப கேவலமான, அவன் சொல்கிறான் நான் ரொம்ப கேவலமானவன் சார், அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த கிளாஸுக்கு பேர் என்ன, ஏஏவா? ஏஏ, அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் அவன் சொன்னான் என்கிட்ட, இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார். நான் போய் அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னான். அதுபோல் இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான படமாக பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை, படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் ரஞ்சித் குழுவினருக்கு, இயக்குனருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.